வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. நம்ம கிளாஸஸோடைய சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட். சரிங்களா, உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் நம்ம வந்து கொடுத்துருவோம். இந்த கான்செப்டை ஓவரால் இந்த கான்செப்டை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மார்க்கெட் சினாரியோலையும் ஒவ்வொரு இம்ப்ளாய்டு வாலட்டிலையும் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையிலையும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட அடிப்படையிலும் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத கிளாஸஸ்லேயும் நம்ம சொல்லி கொடுத்து பத்தாவதுக்கு நம்ம லைஃப் டைம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருவோம். அதில் உள்ள டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஓவரால் நம்மளுக்கு நேற்றுக்கு நம்ம 25,200 ஸ்ட்ராடல். சரிங்களா, நம்ம ஷார்ட் எட்ஜு வைட் எட்ஜு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வைட் எட்ஜோட பாட்டம்லாம் 25,000 சம்திங் அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தோம். பட் நம்மளுக்கு ஸ்ட்ராடல், அதாவது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் நம்ம நேற்றுக்கு ஷார்ட் ரேஞ்ச் வைட் ரேஞ்ச் எடுக்கலைன்னா 3 நாளாக நம்மளுக்கு ஸ்ட்ராடல் தான் இருந்தாங்க. நேற்றுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராடல் தான். இப்போ 25,200 கால் 25,200 புட் ஆப்ஷன் இவங்களுடைய பேசிஸில் நம்ம எடுத்திருக்கோம். அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 25,047, ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 24,937. இதில் நம்ம நேற்றுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது ஸ்பாட் அண்டு ஃப்யூச்சர் இவங்க ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்னால் மேலே சான்சஸ் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி ஓப்பன் என்ன ஆகிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே கீழே நின்ட்டாங்க. அதே மாதிரி ஒரு எஸ்டர்டே லோவுக்கும் கீழே. இப்போ நம்ம ஆப்ஷன் பையருக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஆப்ஷன் பையர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு கீழேயோ மேலேயோ அதை தாண்டி ட்ரேட் நடக்கும்போது தான் என்ட்ரி ஆகணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் சரியான முறையில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது என்ட்ரி ஆகவும் மேலே 145 ஸ்டாப் லாஸ் ஆகவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்தது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், அதுக்கப்புறம் ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் 937 வரைக்கும். அந்த 937 ரீச் பண்ணோடனே மார்க்கெட் என்ன ஆகுது, சைட் பேஸில் போகுது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இறங்குனதுக்கு புட் ஆப்ஷனுக்கு என்ன மேக்ஸ் ப்ரீமியம் கொடுக்கணுமோ அதை கொடுத்தாச்சு. ஸோ ஒரு மேக்ஸிமம் ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு பர்சன்டேஜின் அடிப்படையில் அதை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் கொடுக்குறதுக்கு மார்க்கெட்லேயும் ரேஞ்ச் இல்லை, ரெண்டாவது ப்ரீமியமும் அவ்வளோதான். ஏன்னா ப்ரீமியம் எங்கேருந்து கொடுக்கப்படுதுன்றதை பார்க்கணும். ஒரு மார்க்கெட் வந்து இதுவே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருந்தால் இந்த மேக்ஸ் ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே நியர்பை லெவல் இருக்கும், திரும்பியிருப்பாங்க. பட் ஓப்பன்ற ஒரு இடத்துலேருந்து எந்த இடத்துல ஓப்பன் வைக்கிறாங்கன்றது தான் முக்கியம். அதேமாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு மார்க்கெட் வந்து நீங்கள் பழைய சார்ட்டை எடுத்து பாருங்கள். ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆனால் கீழே வருவாங்க, அதேமாதிரி நெகட்டிவில் ஓப்பன் ஆனால் மேலே போவாங்க. இது மேக்ஸிமம் நடந்திருக்கும். இருக்கிற எல்லா சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே தான் நடந்துட்டு. அதே மாதிரி நேற்றுக்கு நம்மளுக்கு ஒரு ஹை டு லோ அப்படின்ற மாதிரி மார்க்கெட் முடிச்சுருந்தாங்க ஒரு நெகட்டிவில். ஸோ அந்த ஹை டு லோ நெகட்டிவில் முடிச்சுட்டு அடுத்த நாளும் அந்த லோவை கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல நியர்பை ஓப்பன் ஆகும்போதே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அண்ட் நெகட்டிவ் சினாரியோ, அதன்படி மார்க்கெட் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. நெகட்டிவ் சினாரியோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, கீழே ஃபர்தராக கொண்டு வர்றாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் பையராக இந்த இடத்துல இருந்திருக்கலாமான்னு கேட்டால் இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னொன்று விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐவி கம்மினா எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே இருந்து ஐவி கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து சைட் வேஸ்க்குள்ளே போகும். எஸ்டர்டே லோவோ ஹையோ தாண்டி சினாரியோ படி இல்லை நேற்றுக்கு முடிஞ்ச சினாரியோ படி, அது நேற்றுக்கு ஒரு நெகட்டிவில் முடிஞ்சு இன்றைக்கி நெகட்டிவில் போகிறாங்க அப்படின்னா ஐவி இல்லை என்றாலும் பெரிய மொமெண்டம், ஐவி இல்லைன்னா என்ன அர்த்தம், பெரிய மொமெண்டம் இருக்காது, அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகவே இல்லை. அதற்கு காரணம் ஐவி தான். ஸோ ஒரு மீன் ரிவர்சல், அதாவது ஐவி அதிகமாக இருந்திருந்தால் மார்க்கெட் என்ன இருக்கும், இங்கே 25,140 திருப்பி விழுந்ததுக்கு திருப்பி மேலே போய் 25,050 நின்றுருப்பாங்க. ஸோ 25,000 25,100 ஸ்ட்ராங்கிளாக மாற்றிருப்பாங்க இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இருந்திருந்தால். இந்த இடத்துல இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இல்லை அப்படின்றனால ஸோ இந்த ரேஞ்சை வந்து சென்றடைஞ்சோடனே மார்க்கெட் என்ன ஆகுது, சைட் வேஸில் போக ஆரம்பிக்குது. சரிங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயம். ரெண்டாவது நம்மளுக்கு
பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு நெகட்டிவ் மோடில் இருந்திருக்காங்க. அதாவது எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன், அதுக்கும் கீழே மார்க்கெட் அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்க, பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு. ஸோ இதில் தெரியுதுங்களா, ஒருத்தர் கான்ட்ராடிக்ஷனாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் என்ன பண்ணுறாங்க, இங்கே பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவில் போகுதுன்றப்ப ஓவரால் மார்க்கெட்டே அது நெகட்டிவ் ஆக்கிடுது. ஸோ இவங்களும் எஸ்டர்டே லோவை கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே வர்றாங்க. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு மண்டேக்கான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்க போனால், மண்டேக்கான லெவல்ஸுக்கு நம்ம வர்ற சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து லைவ் வச்சுருப்போம். ஸோ எல்லோரும் அந்த லைவில் கலந்துக்குங்க. அண்ட் நாளைக்கு காலையிலையும் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று வரும், ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றின ஒரு பேசிக் வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ பாருங்கள், நீங்கள் அதில் என்னெல்லாம் இப்போ தவறுகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றதையும் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இல்லை நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.